ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் ரொம்பவே ஒரு இன்டெக்ரல் பார்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆர் மொபைல் நெட்வொர்க்கிங். ஸோ இது வந்து நம்மளால் நம்மளோட ஃபோனில் வீடியோஸ் எல்லாம் பஃபர் ஆகாமல் பார்க்க முடியுது. அண்ட் நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு அமெரிக்காவிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கவங்க கூட நம்மளோட வாட்ஸ்அப் காலோ இல்லை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இது எல்லாமே எப்படி சாத்தியம்? வயர் கனெக்ஷன் இல்லாமல் இந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் வாங்க இப்போது இந்த டெலிகம்யூனிகேஷன் பின்னாடி இருக்க சயின்ஸை ரொம்பவே சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். அண்ட் இதில் இந்த டெக்னாலஜியில் முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஆண்டனா. ஸோ நம்ம எல்லாரோட ஃபோன்லேயுமே ஒரு சின்ன ஆண்டனா இருக்கும். அண்ட் அதே போல் மொபைல் டவர்ஸில் ஒரு பெரிய ஆண்டனா இருக்கும். ஸோ இந்த ஆண்டனாஸ் தான் இந்த சிக்னலை பிடிக்கவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் உதவுது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும்போது சவுண்ட் வேவ் உருவாகுது. ஸோ இந்த சவுண்ட் வேவை நம்ம ஃபோனில் இருக்க மைக்ரோஃபோன் இதை வந்து எலக்ட்ரிக்கல் டேட்டாவாக மாற்றும். அண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் டேட்டா 0 and 1 ஃபார்மேட்டாக மாறி இது வந்து நம்மளுடைய ஆண்டனாக்கு ரீச் ஆகி ஆண்டனா வந்து இந்த ரேடியோ வேவ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அண்ட் இந்த ரேடியோ வேவ்ஸ் நம்மளோட மொபைல் நெட்வொர்க் டவருக்கு ரீச் ஆகும்போது அந்த மெட்டலை ஹிட் பண்ணும்போது அங்கே வந்து டைனி எலக்ட்ரிக்கல் கரண்ட்ஸ் உருவாகும். அண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்ஸ் தான் நம்மளுடைய டேட்டா. ஸோ வேவ் வந்து இந்த சவுண்ட் வேவ் வந்து கரண்ட்டாக மாறி அண்ட் அது வந்து டேட்டாவாக மாறுது. ஸோ ஃப்ரம் இந்த நெட்வொர்க் சென்டரில் இருந்து அது வந்து வேற ஒருத்தரோட ரிசீவர்ஸோட ஃபோனுக்கு ரீச் ஆகி அங்கே மறுபடியும் வாய்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் இது எல்லாமே மில்லி செகண்ட்ஸில் தான் நடக்குது. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தண்ணியில் ஒரு கல்லை போட்டோம் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அந்த வைப்ரேஷன் வந்து அதை சுற்றி இருக்க பொருட்களையும் அசைக்கும். அந்த மாதிரி தான் ரேடியோ வேவ்ஸ் வந்து நம்மளுடைய தகவலை கேரி செய்யுது. இப்போது இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸில் இருக்க எவல்யூஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2G 3G 4G அண்ட் இப்போ 5G வரைக்கும் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த 2G 3G அப்படிங்கிறது ஜெனரேஷன். ஸோ 2G வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் வாய்ஸ் கால்ஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேஷனில் வந்து லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் யூஸ் பண்ணாங்க, ரேடியோ வேவ்ஸ் யூஸ் செய்யப்பட்டது. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு செகண்டில் இந்த ரேடியோ வேவ்ஸ் எவ்வளோ வாட்டி மேலே கீழே போயிட்டு வருது அப்படிங்கிறத ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2Gயில் வந்து லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் யூஸ் பண்ணதுனால இது வந்து வெறும் வாய்ஸ் கால்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆச்சு. இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும், வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப டேட்டா கேரி பண்ண முடியாததுனால இது வந்து வெறுமே வாய்ஸ் கால்ஸாக மட்டும் தான் யூஸ் பண்ணப்பட்டது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3G ஜென்ரேஷன். இதுதான் இன்டர்நெட் ஸ்டார்ட் ஆன ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கொஞ்சம் அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்ட வேவ்ஸை யூஸ் செஞ்சதுனால இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா கேரி பண்ண முடிஞ்சதுனால நம்மளால் வீடியோ கால்ஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து 4G ஜென்ரேஷன். இந்த 4G ஜென்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட இன்டர்நெட் வந்து ரெவல்யூஷன் ஆன பீரியட் அப்படின்னே சொல்லலாம். இந்த 4Gயில் வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் லாங் ரேடியோ வேவ்ஸாக அனுப்பாமல் இந்த ரேடியோ வேவ்ஸை சப் வேவ்ஸாக பிரித்து அதை வந்து பேரலாக அனுப்பப்பட்டது. அதனால் நம்மளால் வீடியோஸ் வந்து HD டெஃபினிஷனில் ஸ்ட்ரீம் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஆன்லைன் ப்ரௌசிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் கேமிங் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5G டெக்னாலஜி. ஸோ 5G டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும். அண்ட் இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே ஹை ஸ்பீடாக இருக்குது. பட் ஆனால் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவ்ஸால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நிறைய ஸ்மால் டவர்ஸ் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 5Gயில் வந்து ஒரு நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் பீம் ஃபார்மிங் அப்படின்றது. ஸோ இது வந்து அந்த ரேடியோ வேவ்ஸை வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் ரிசீவர்ஸ் ஃபோனுக்கு டேரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்ச் மாதிரி. ஸோ டார்ச் வந்து லைட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாமல் டேரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இந்த டெக்னாலஜி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 5Gயில் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு வீடியோ பார்க்கும்போது சரி, இல்லாட்டி யாருக்கோ கால் பண்ணி பேசும்போது யோசிச்சு பாருங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் ரேடியோ நம்ம கண்ணுக்கே தெரியாத மில்லியன்ஸ் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக தான் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத. அண்ட் சயின்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பை எப்படி மேஜிக்கலாக மாற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு இருந்தாலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை.